ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள் வந்து யமுனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காருல்ல, எதுக்காக இந்த மாதிரி சூசைட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னோடனே, இல்ல அக்கா சொன்னாங்கல்ல அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே, இன்னும் உங்க அக்கா எடுத்தாராங்க, நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தது நிவின் ஒருத்தர் தானே, அவர் எப்படி அங்க ஸ்பாட்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இப்ப நிவின் அப்படியே திணர்றாரு. யார் நிவின் அப்படின்னு சொல்லி யமுனா கிட்ட கேட்டோனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, நான் தானோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, சார் வெளியில வாங்க கொஞ்சம் பேசிக்கலானோனே, நீங்க யார் சார்னோனே, நான் வந்து இவளோட ஹஸ்பண்ட், இவங்க வந்து என்னோட மச்சினிச்சி அப்படின்னோனே, அவர் வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சார். சும்மா எதார்த்தமா வீட்டுக்கு வந்தப்போ இந்த மாரி இந்த பொண்ண பார்த்தோனே தூக்கிட்டு வந்து இங்க வந்து சேர்த்துட்டாருன்னோனே, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? நான் அவங்க கிட்ட தான் கேட்கணும்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, சார் அந்த பொண்ணு மோசமான பொண்ணு சார். திருப்பியும் நீங்க எதனாச்சும் கேட்டீங்கன்னா மறுபடியும் எதனாச்சும் சூசைட் பண்ணிக்க போறா பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்க மேல தான் இது பண்ணணும்னோனே, "என்ன சார் இப்படி மிரட்டுறீங்கன்னோனே, வாங்க சார்" சொல்லிட்டு விஜய் வெளியில கூட்டிட்டு வராரு. நீ காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா ஒரு வழியா அவர்கிட்ட பேசி அத அப்படியே பேக்கிரவுண்ட்ல செம்மையா மியூசிக் போட்டு அத அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. விசிட்டிங் கார்ட்லாம் குடுத்து இது பண்ணிட்டு இருக்கும்போதே காவேரி வராங்க. இப்ப காவேரி வந்தோனே, "நீ என்னம்மா இங்க வந்திருக்க? நீ அங்க போம்மா" அப்படின்னு சொல்லி காவேரிய அனுப்பி விடுறாரு. காவேரி போய் நிவின் பக்கத்துல நின்னோனே, ஐயோ! என் பொண்டாட்டி இவள்ட்ட இருந்து காப்பாத்துறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கேன்னோனே, "காவேரி இங்க வா சார் கூப்பிடுறாரு" சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்புனோனே, "நீ நைட்லேருந்து எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டல்ல, வா போலான்னு" சொல்லி தோள்ல கை போட்டு கூட்டு போறாரு. அப்ப காவேரி கைய தட்டி விடுறாங்க. 2 பேருமா போயிடுறாங்க. நிவின் அங்கேயே நின்னுட்டு இருக்கிறாரு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாரதா வேற கால் பண்றாங்க. இப்போ காவேரி வந்து பயப்படுறாங்க. இந்த மாரி அம்மாகிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வரோம் சொல்லணும்னே, நாளைக்கன்னோனே, ஆமா காவேரி ஹெசிடேட் ஆகாம சொல்லு அப்படின்னோனே, இப்ப காவேரி அதே மாரி சொல்லி ஆனா திணர்றாங்க. யமுனா, யமுனான்னு. இப்ப விஜய் அந்த ஃபோன புடுங்கி அவர் பேசுறாரு. இந்த மாரி நான் விஜய் பேசுறேன். நாங்க வந்து வந்ததே யமுனாக்காண்டி தான். அவ வந்து ஃபுல்லா படிக்கணும், படிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு என்கிட்ட கூட வந்து நான் வந்து ஐஏஎஸ்ஸே ஆகலைங்கிற மாரி சொல்லிட்டா. அவள அதுலேருந்து வெளியில கொண்டு வரணும்ல. அதுக்காக தான் நாங்க இங்க கொண்டு வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அவ பீச்ல விளையாண்டுட்டு இருக்கா. எங்களுக்கு தனி ரூம், அவளுக்கு தனி ரூம். எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா? அப்படின்னோனே, இல்ல தம்பி, இல்ல தம்பி. நீங்க எப்ப வேணா வாங்க. நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி சாரதா ஃபோன் வச்சோனே, இவ்வளதான். இதுக்கு போய் நீ என்ன காவேரி இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாம் நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு, அப்புறமா நிவின் கிட்ட சொல்றாரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க ப்ரோ. நான் இருக்கிறேன்ல. ஐ வில் டேக் கேர் அப்படி சொல்லிட்டு, விஜய் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா காவேரிக்காக இது பண்றாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப நிவின வந்து தனியா கூட்டிட்டு போய் விஜய் பேசுறாரு. அப்ப 2 பேருமா செமையா பீக்ல சண்டை போடுற மாரி போட்டுக்கிறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நிவின் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ எனக்கு வந்து அந்த நிவின் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு விஜய் கிட்ட வந்து, "நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாரி யமுனாவுக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு தானேன்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போன பிறகு எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அந்த லவ்வபிள் பெர்சனே நீங்க தானே அப்படின்னோனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, "அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல. இந்த மாரி காவேரி கூட உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வைஸ் தான் சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு ஹோப் குடுத்தீங்க. அப்ப பின்னாடி நீங்களும் தான் இருக்கிறீங்க." அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஐய்யய்யோ! கடைசில என்னையும் சேர்த்து இது பண்ணிட்டேன்னோனே." இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, "இன்னும் 2 மாசம் தான். அதுக்கு பிறகு உங்க பொறுப்பு, துருப்பெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். காவேரிக்காக தானே நீங்களும் இது பண்றீங்க. நானும் காவேரிக்காக தான் யமுனா வந்து இது பண்ணேன். அத வந்து அவ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா. இன்னும் 2 மாசத்துல நீங்க தான் உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும்ல. அதுக்கப்புறமா அந்த பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நிவின் சொன்னோனே, இப்ப விஜய் சும்மா இல்லாம விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஓ! இன்னும் 2 மாசம் இருக்குல்ல. அதுவரைக்கும் அந்த பொறுப்ப நானே பார்த்துக்கிறேன். இப்ப நீங்க கிளம்புறீங்களா? பாவம் நீங்க வேற ரொம்ப டயர்டா இருப்பீங்க." அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத காவேரி அங்க நின்னு பார்க்குறாங்க. அப்ப அவங்க வரும்போது இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் பத்தியே பேசினோனே, "இன்னும் அத பத்தி தான் பேசுறீங்கல்ல. அப்புறமா எதுக்கு எனக்காக வந்து நிக்கிறவர் மாரி வந்து நிக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்துல போயிடுறாங்க. இப்ப நிவின் கிட்ட விஜய் என்ன சொன்னாருன்னா, "இனிஷியல் பேமெண்ட்ல நீங்க தான் கட்டுனீங்கன்னு சொன்னாங்க. அத வந்து எவ்வளோன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபோன்லயே அனுப்பி விட்டுறேன்னோனே." நிவின் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா விஜய் போயி யமுனா கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாரி என்னோட கல்யாண வாழ்க்கையில உங்க அக்கா எப்படி இருக்கேன்னு உன்கிட்ட என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காளா? இல்ல என் கூட எப்படி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காளா? என்ன பத்தி எதனாச்சும் சொல்லியிருக்கிறாளா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, யமுனா என்ன சொல்றாங்கன்னா, அக்கா மனசுல நிவின் சுத்தமா இல்ல அப்படிங்கிறத அக்கா வந்து சொல்லியிருக்கிறா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, விஜய் ஹாப்பி ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.